வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பூரினால ஒரு பெரிய சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தீபக் சௌந்தர்யா ஒரு பக்கமும், ஜாக்லின் அண்ட் தென் மஞ்சரி, விஷால் இவங்கெல்லாம் ஒரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியா பூரியா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வாரை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து ஜாக்லின், மஞ்சரி அண்ட் தென் பவித்ரா, ரேயான் இவங்ககிட்டலாம் வந்து இந்த வாரம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா சப்பாத்தி. நம்ம டெய்லியும் நைட் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் வந்து போயிட்டுருக்கு. உடனே வந்து மஞ்சரி வந்து பூரி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ பூரின்னா இப்போ சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் பூரினா என்ன தேவைப்படும்? ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சரிவா நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், நம்மளுக்கு யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஜாக்லின், மஞ்சரி வந்து சமையல் கட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி எல்லாம் செட், லைக் சப்பாத்தி தான் சுட போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சப்பாத்தி சுட்டுருக்காங்க. திடீர்னு இவங்க போய் கேட்டதும் வந்து தீபக் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, முடியாது, வேணாம், எல்லோரும் சப்பாத்தியே சாப்பிடுங்க, ஒன்று செஞ்சால் எல்லாருக்கும் பூரி செய்யணும், இல்லைனா வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஏன் அதை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. உடனே வந்து இல்லை என்ன தான் நம்மக்கிட்ட இருக்குல்ல அப்படின்னா, சரி இப்போ என்ன இருக்குது, அடுத்த வாரங்களில் அது யூஸ் ஆகும்ல, ஏன் நான் சொல்கிறது கேட்க மாட்டேன்றீங்க, நீங்கள் இதையே சாப்பிடுங்க சப்பாத்தியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஜாக்லினுக்கு வந்து இல்லை இன்றைக்கி என்னன்னாலும் சரி பூரி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மஞ்சரி வந்து சரி கூட சப்பாத்தியை சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. பட் ஜாக்லின் வந்து இல்லை இன்றைக்கி பூரி சாப்பிட்டே ஆகிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. உடனே வந்து கிச்சன் இன்சார்ஜ் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விஷால் தான் கிச்சன் இன்சார்ஜ். உடனே வந்து வெளியே போகிறாங்க. விஷால்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பூரிக்கு எங்களுக்கு இது வேணும், என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. ஓகே எடுத்துக்கோங்க, 1 லிட்டர் பாக்கெட் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது, 1 லிட்டர் இன்னொரு 1 லிட்டர் பாக்கெட் வந்து பாதி ஓப்பன் பண்ணியிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா கொடுக்குறாரு. சரி அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அண்ட் தென் மஞ்சரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பூரி சுட போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் தீபக் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். விச் மீன்ஸ் நான் சொல்லியும் கேட்கல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சப்பாத்தி சுட்டுகிட்டே இருந்தவர், இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போகிறாரு. ஸோ நீங்கள் வந்து என்ன ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ ஓகே இந்த வாரம் வந்து நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, பட் ஃப்யூச்சரில் அது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அவரோட நல்ல விஷயத்துக்காக அவர் சொல்கிறார். பட் இவங்களுக்கு பூரி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு பக்கத்தில் ஜாக்லின்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் நேரத்தில் தீபக் வந்து அங்கே இருக்க பிடிக்கல, நான் சாப்பிட போகிறப்பா நீங்கள் சுட்டுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் சாப்பிட போயிடுறாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொல்கிறாங்க, நைட்டு போய் யாராவது பூரி சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி. உடனே தீபக்கும் வந்து காலையில் செஞ்சாவது எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா, ஓ அப்போ இவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது, ஐ மீன் பூரி சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது, எப்போ பூரி சாப்பிட்றது தான் பிரச்சனை, காலையில் செஞ்சுருந்தா இவங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க போல், இப்போ எல்லாருக்கும் செஞ்சால் கூட சாப்பிட மாட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, நைட்டு போய் யாராவது பூரி சாப்பிடுவாங்களா, அது அன்ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நாங்கள் பூரி செஞ்சே ஆகும் அப்படின்ற மாதிரி விஜய் விஷாலும் உள்ளே வந்துடுறாரு. விஜய் விஷால்ட்டையும் வந்து தீபக் பேசுகிறாரு, இல்லை பரவாயில்ல விடுங்க, சாப்பாடு தானே நம்ம எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வழியாக தீபக் வந்து பார்த்தீங்கன்னா, போங்கப்பா நீங்களாச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து விளையாட்டாக சொன்ன மாதிரி தான் இருந்தது. பட் அவர் வந்து சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. பட் உள்ள ஜாக்லினும் சரி, விஜய் விஷாலும் சரி, மஞ்சரியும் சரி, அதை வந்து அந்தளவுக்கு உள்வாங்கிக்கல அப்படின்னே சொல்லலாம். அவங்க பூரி சாப்பிட்டாகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பூரி சுடுறத ப்ராசஸில் அவங்க இறங்கிட்டாங்க. சௌந்தர்யாவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் எஸ்கேப் ஆகிட்டாங்க, அங்கேருந்து அந்த ஸ்பாட்டில் இல்லை. பட் இந்த விஷயத்த வந்து தீபக் வந்து லைக் முத்துக்குமரன்ட்ட வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சொட்டு லாஸ்ட் வீக்கை எப்போயோ வந்து கேட்டோம், அதுக்கே வந்து தரல, இப்போ என்னடா பூரி செஞ்சு சாப்பிட்றேன்றாங்க, ஸோ இது எங்கே போய் முடிய போதோ தெரில அப்படின்ற மாதிரி தீபக்கும் வந்து வருத்தப்படுறாரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.